ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இன்சு சேனல்ல எம்பிவிஎம் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி ரெட்ரோஃபிட் ஜெட்பேக் கம்போஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர் ரூட்டீன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு அப்ளிகேஷனா நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஏபிஐ இந்த அப்ளிகேஷன்ல இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன்ல ஒரு ஃப்ரீ சாம்பிள் ஏபிஐ இருக்கு. ஸோ அது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் டேட்டா ஏபிஐ டாட் காம் அப்படின்னு இருக்கு. இந்த லாஸ்ட்ல இதோட என் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த ஏபிஐ ட்ரிகர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேட்டா கிடைக்குது. இந்த டேட்டாவை ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜேசான் எடிட்டர்ல நான் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியரா அதோட ஸ்ட்ரக்சர் இங்க எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜேசான் ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கு, அரேவே இங்க கிடையாது. ஸோ அப்போ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் லிஸ்ட் வியூ நம்மளுக்கு தேவையே கிடையாது இந்த அப்ளிகேஷன்ல. இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஐடி, அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் இதெல்லாம் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அக்கௌண்ட் நம்பரும் பேங்க் நேமும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறோம். ஸோ இது அவுட்புட்டை நான் இப்போ ஷோ பண்றேன், எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே, இந்த அவுட்புட் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு டீடைல்ஸ் தான் ஏபிஎன் ஏஎம்ஆர்ஓ அப்படின்னு இருக்கு. அப்புறம் அதோட பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் இந்த ரெண்டு டேட்டா தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு டேட்டா தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபைல் நியூ ப்ராஜெக்ட். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த எம்டி ஆக்டிவிட்டின்னு இருக்கா, இதுதான் பாத்தீங்கன்னா ஜெட்பேக் கம்போஸ். ஸோ இந்த எம்டி ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு நான் பேங்க்கை நான் இந்த அப்ளிகேஷன் நேமுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராடில் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயின் ஜாவா, இந்த ஜாவால பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கம்போஸ்க்கு தேவையான கோட்ஸ் எல்லாமே இன்பில்டா ஆட் ஆயிருக்கு. ஸோ ஜெட்பேக் கம்போஸ்ன்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த செட் கண்டென்ட் வியூன்னு இருந்து அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி மெயின்னு இருக்கும். அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் ஸ்பிளிட் கொடுத்தாலே இதுக்கான தேவையான டிசைன்ஸ் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஜெட்பேக் கம்போஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்மளால லே அவுட்டை டிசைன் பண்ண முடியும். அதனால செப்பரேட்டாக ஆக்டிவிட்டி மெயின் அப்படின்ற ஒரு ஃபைலாக நமக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ இங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிபெண்டன்சிஸ் என்னென்னவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். டைரக்டா நம்ம பில்டு டாட் கிராட்குள்ள போகலாம். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா ஆப் லெவல் பில்டு டாட் கிராடல்குள்ள போங்க. ப்ராஜெக்ட் லெவல் தேவையில்ல. ஸோ ஆப் லெவல் பில்டு டாட் கிராடல்குள்ள போயிட்டு அப்புறம் இங்க டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ இங்க தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, நான் ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 லைன்ஸ் ஆஃப் கோட் டெஃபினட்டா நீங்க ஆட் பண்ணியே ஆகணும். இந்த 5 லைன்ஸ் ஆஃப் கோட் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டா அப்புறம் சிங்க் நான் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ கிராட்ல சிங்க் ஆகும். ஸோ நான் இன்னொரு விஷயம் ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ற ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஹெச்ஹாக். இந்த வெர்ஷன் நான் யூஸ் பண்றேன். இது எதுக்காக நான் சொல்றேன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் நீங்க லேட்டஸ்டா அப்டேட் பண்ணீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல இங்க பிராக்கெட் வரும். இந்த மாதிரி சின்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுது. ஸோ அதனால நீங்க யூஸ் பண்ற ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வெர்ஷன் இந்த வெர்ஷனா செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லேட்டஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த 5 டெபெண்டன்சி ஆட் பண்ணிட்டு இந்த 5 டெபெண்டன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ கம்போஸ்க்கு தேவையான விஷயங்களை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது வி மாடல் கம்போஸ்ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ் டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட்ரோஃபிட்டுக்கு தேவையான 2 லைன்ஸ் ஆஃப் கோட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர் ரூட்டீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளவுதான். இப்போ நம்ம கிராடல் பில்டு சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்ளிகேஷன் ரன் பண்ண போறேன். ஏதாவது எரர் இருக்கான்றதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஹலோ ஆண்ட்ராய்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ எந்த எரருமே இல்லை. இப்போ நம்ம டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் நியூ பேஜ். ஓகே, மாடல் நியூ பேக்கேஜ் வியூ மாடல். ஓகே, ஸோ இந்த 3 பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் அந்த மெயின் ஆக்டிவிட்டி வியூக்குள்ள நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேன். ஸோ வியூக்குள்ள இப்போ ஆட் ஆயிடுச்சு மெயின் ஆக்டிவிட்டி. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரேண்டம் டேட்டா ஏபிஐன்றது என்னோட பர்சனல் ஏபிஐ கிடையாது. நான் ஆன்லைன்ல இருக்க ஒரு கமர்ஷியல் ஃப்ரீயா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏபிஐ தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த ஏபிஐயோட டேட்டா மாறிடுச்சு, இல்லாட்டி இந்த ஏபிஐ ஒர்க் ஆகல அப்படின்னா
அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பிகாஸ் இந்த ஏபிஐ என்னோடது இல்ல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் கான்செப்ட்ஸா அவ்வளவுதான். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த அக்கௌண்ட் நம்பரும் பேங்க் நேமும் எனக்கு தேவை இந்த ஏபிஐல இருந்து அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, இங்க இந்த மாடல் இருக்கா, இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரைட் கிளிக் கோட்லின் கிளாஸ் ஆஃப் ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா பேங்க் மாடல் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த பேங்க் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டேட்டா நம்மளுக்கு தேவைன்றதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், க்ளோஸ் பிராக்கெட் இப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல் பேங்க் நேம் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாஸை வந்து டேட்டா கிளாஸ் ஆக்க போறோம். ஸோ இந்த டேட்டா கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேராம் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரெட்ரோஃபிட்டோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் கிளிக் கோட்லின் கிளாஸ் ஆஃப் ஃபைல் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட்ரோஃபிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்டா மாத்திக்க போறேன். ஆப்ஜெக்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள்டன். ஸோ ஒன் டைம் மெமரி அலோகேட் ஆனா போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இதை கால் பண்ணும்போது அலோகேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால இப்போதைக்கு நான் ஆப்ஜெக்ட்னு மாத்திட்டேன். ஓகே, இப்போ இந்த ரெட்ரோஃபிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ நம்ம ரெட்ரோஃபிட் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒரு யூஆர்எல் வந்து டிஃபைன் பண்ணலாம். பிரைவேட் கான்ஸ் வேல் பேஸ் யூஆர்எல். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல பிரைவேட் வேல் ரெட்ரோஃபிட் ரெட்ரோஃபிட். ஓகே, இம்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸ் ரெட்ரோஃபிட். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா பை லேசின்னு கொடுக்க போறேன். எதுக்காகன்றதை நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெட்ரோஃபிட்டை வந்து ரெட்ரோஃபிட் பில்டர் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு டாட் பேஸ் யூஆர்எல். ஓகே, நம்மளோட யூஆர்எல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டாட் ஆட் கன்வெர்டர் ஃபேக்டரி டாட் கிரியேட் டாட் பில்ட். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோட் வந்து நம்ம அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம அப்ளிகேஷன்ல கால் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெட்ரோஃபிட் டாட் பில்டர்னு யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப அதையே பில்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால நம்ம லேசின்னு யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் அதை செக் பண்ணோம். அதாவது இந்த ரெட்ரோஃபிட் வந்து ஆல்ரெடி மெமரி அலோகேட் ஆயிருக்கான்னு பார்க்கும். மெமரி அலோகேட் ஆயிருந்தா அகைன் மெமரி அலோகேட் ஆகாது. ஸோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைன் வந்து கால் ஆகாது. ஸோ ஸ்கிப் ஆயிடும். ஸோ அதனால தான் லேசி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டெஃபினட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம ரெட்ரோஃபிட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணியே ஆகணும். அது என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் போனோம்னா பேங்க் என் பாயிண்ட்னு வைக்க போறேன். இது ஏன் என் பாயிண்ட்னு வைக்கிறேன்றதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு, நான் சொல்றேன். இந்த ஏபிஐல வந்து பாத்தீங்கன்னா இந்த என் பாயிண்ட் இருக்கா, அந்த பேங்க்ஸ்ன்னு அதாவது எண்ட்ல இருக்கும். அதை தான் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் கெட்னு ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ண போறேன். எதுக்காக இந்த அனோட்டேஷன் யூஸ் பண்றோன்றதையும் நான் சொல்றேன். ஸோ இங்க அந்த பேங்க்ஸ்ன்னு யூஸ் பண்ணியாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இங்க என்ன பேங்க்ஸ் இருக்கோ அதை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட அப்புறம் கோருட்டினோட சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனை வந்து நான் இங்க ஆட் பண்றேன். கெட் பேங்க் மாடல் கோருட்டினோட பேசிக்ஸ் வந்து இதை சஸ்பெண்ட்னா என்ன, இதோட பேசிக்ஸ்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. இப்போ நீங்க யோசிக்கலாம் இந்த இன்டர்ஃபேஸை எதுக்காக நம்ம எழுதணும், இங்க என்னதான் நடக்குது, பேங்க்ஸ்ன்ற ஒரு விஷயத்த எதுக்காக நான் தனியா ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து கெட்டுக்குன்னு சொல்லி நான் போடணும். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த யூஆர்எல்ல பாருங்களேன், இங்கேயே நம்ம பேங்க்ஸ்ன்னு எழுதலாம். கரெக்டா? ஏன் நம்ம எழுதல? அது காரணம் என்னன்னா இது வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன்ல இது வந்து காமனான ஏபி. ஓகேவா? நீங்க நிறைய அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு காமனான ஏபிஐ. ஆனா வீட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ஸ் இருக்கா, இந்த என் பாயிண்ட் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த பேங்க்ஸ் இருக்க இடத்துல என்ன ஆகும்னா கிரெடிட்னு மாறும். அப்படி இல்லையா, கிரெடிட் இல்லாம ஸ்டூடெண்ட்னு மாறும். இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ள என் பாயிண்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த பர்டிகுலர் ஏபிஐல இந்த மெயினான கண்டென்ட் வந்து என்னைக்குமே சேஞ்ச் ஆகாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரோஃபிட் இருக்கா, இந்த இம்போர்ட் இந்த பேக்கேஜ்ல வந்து ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் லெஃப்ட் மவுஸ் பாயிண்டர் கிளிக் பண்றேன். பண்ணும்போது அந்த ரெட்ரோஃபிட்டோட இன்பில்டு கோட்குள்ள போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல எழுதின ஒரு கோடு தான். எதுக்காக நம்ம ஜாவா இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும்
அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இங்க இருக்கும். ரெட்ரோஃபிட் அடாப்ட்ஸ் a ஜாவா இன்டர்ஃபேஸ் டு HTTP கால். அதோட மீனிங் என்னன்னா, ரெட்ரோஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாவா இன்டர்ஃபேஸ் கண்டிப்பா தேவை அப்படின்றத வந்து இவங்க கிளியரா வந்து பேக் எண்ட்ல எழுதியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா HTTP கால்ஸ் வந்து பண்ணணும். அதாவது சர்வர் சைட்ல இருந்து நான் ஒரு டேட்டா எடுக்கணும் அப்படின்னா நீங்க ரெட்ரோஃபிட் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கிளாஸ் கண்டிப்பா எழுதியே ஆகணும். அதுதான் இவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. பை யூசிங் அனடேஷன்ஸ் ஆன் த டிக்ளேர்ட் மெத்தட். அனடேஷன் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட் கெட், அட் போஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு அனடேஷன். அதை யூஸ் பண்ணி அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த மெத்தட் மூலமா நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து மேக் பண்ண முடியும்ன்றது தான் இதோட டெஃபினிஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ரெட்ரோஃபிட்ல எதுக்காக நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எண்ட் பாயிண்ட்டை வந்து டிக்ளேர் பண்றோன்றத. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெட்ரோஃபிட் இன்ஸ்டன்ஸ்குள்ள போங்க. நம்ம வந்து ரெட்ரோஃபிட்டை ஸ்டில் கிரியேட்டே பண்ணல, பில்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா வேல் பேங்க் எண்ட் பாயிண்ட் பேங்க் எண்ட் பாயிண்ட். உங்களுக்கு பேங்க் எண்ட் பாயிண்ட் நம்ம வந்து புரிஞ்சிருக்கும். இது வந்து இன்டர்ஃபேஸ் கிளாஸ். இந்த இன்டர்ஃபேஸ் தான் இங்க நான் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் பை லேசி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ரெட்ரோஃபிட்டை வந்து கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் டாட் ஜாவா. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரோஃபிட் டாட் கிரியேட் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது மூலமா வந்து ரெட்ரோஃபிட் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பேங்க் ரெபாசிட்டரி அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். பேங்க் ரெபாசிட்டரி வேர் கிரியேட் ரெட்ரோஃபிட். ஓகே, இப்போ ரெட்ரோஃபிட் இன்ஸ்டன்ஸ் டாட் பேங்க் எண்ட் பாயிண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த பேங்க் எண்ட் பாயிண்ட் குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெட்ரோஃபிட்டை வந்து கிரியேட் பண்றோம். இந்த ரெட்ரோஃபிட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ள ஒரு கிளாஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இதோட அக்சசிபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இந்த கெட் பேங்க் மாடலை நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுதான் நான் இங்க வந்து சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த ரெட்ரோஃபிட்டை கிரியேட் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோர் ரூட்டீனை வந்து பாஸ் பண்ணலாம், ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் போது கோரிட்டின்குள்ள ஒரு சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொரு சஸ்பெண்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த சஸ்பெண்ட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கு. அதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. கோரூட்டீன்ஸை பற்றி லேர்ன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பேங்க் மாடல் அப்படின்னு இருக்கா. இங்க ரிட்டர்ன் டைப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிரியேட் ரெட்ரோஃபிட் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல அதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த பேங்க் மாடலை கெட் பண்ண போறோம். ஓகே, இந்த பேங்க் எண்ட் பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க பேங்க்ஸ் இருக்கா அட்கெட். ஸோ இந்த மெத்தடை நம்ம கால் பண்றோம் அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த பேங்க் மாடலை நீங்க நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இங்க அக்கௌண்ட் நம்பர் பேங்க் நேம் இருக்கா. ஸோ நம்ம ஜேசான் எடிட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் பேங்க் நேம் இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம ட்ரிகர் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இங்க பாருங்க பேங்க்ஸ் இருக்கா. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணும்போது இந்த ஏபிஐல நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ அந்த வேல்யூஸை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரோஃபிட் மூலமா நம்மளால கெட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேங்க் ரெபாசிட்டரியில ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ரெட்ரோஃபிட்டை கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்றது மூலமா இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற எண்ட் பாயிண்ட்ல இருக்கிற அந்த மாடலோட ஸ்ட்ரக்சரோட டேட்டாவை நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ இதுதான் இங்க நடக்குது. இப்போ வி மாடல் கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். பேங்க் வி மாடல். ஓகே, வி மாடல் கிளாஸை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணணும். லைவ் டேட்டா யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் வேல்யூவை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். டேட்டா ஈக்குவல் டு மியூட்டேபிள் லைவ் டேட்டா பேங்க் மாடல் வேல் பேங்க் லைவ் டேட்டா கோலன் லைவ் டேட்டா பேங்க் மாடல் ஈக்குவல் டு பேங்க் மியூட்டேபிள் டேட்டா. இப்போ ரெபாசிட்டரி வந்து நம்ம பிரைவேட் வேல் ரெபாசிட்டரி ஈக்குவல் டு பேங்க் ரெபாசிட்டரி. ஓகே, இந்த ரெபாசிட்டரி வந்து நம்ம இங்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அது எதனாலன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா இந்த கெட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா இங்க கால் பண்ண போறோம். கெட் பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபெச் பண்ண போறோம். இப்போ ஏபிஐயை நம்ம ஹிட் பண்ணும்போது அது யூஐ த்ரெட்ல ரன் பண்ணாம பேக்ரவுண்ட் த்ரெட்ல நம்ம ரன் பண்ணணும். கோரூட்டீன் யூஸ் பண்ணணும். கோரூட்டீன்ல லான்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா வி மாடல்ல இருக்கனால வி மாடல் ஸ்கோப் யூஸ் பண்ண போறோம். ஸ்கோப்பிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் செப்பரேட்டா வந்து கோட்லின்ல வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல அதை வந்து செக் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம லான்ச் பண்றோம் விமாடல் ஸ்கோப்பை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ட்ரை அண்ட் கேட்ச் கண்டிஷன் வந்து நான் யூஸ் பண்ண போறேன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்காக. இன்கேஸ் ஏபிஐல இருந்து எனக்கு எரர் ரெஸ்பான்ஸ் வந்தா கூட இந்த பிரிண்ட் ட்ராக் ரேஸ்ல நீங்க டிபக் பாயிண்ட் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ட்ரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம val bank equal to repository dot get bank details table data dot value. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லைவ் டேட்டால ஜஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பேக் எண்ட் என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம பாஸ் பண்றோம். Okay, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வி மாடல் கோட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மெத்தடை வந்து நம்ம ஜெட்பேக் கம்போஸ் யூஸ் பண்ணி எப்படி கால் பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் லைவ் டேட்டா இருக்கா, ஸோ இதை எப்படி வந்து மெயின் ஆக்டிவிட்டியில கால் பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ மெயின் ஆக்டிவிட்டியில கோட் இன்டகிரேஷன் வந்து நம்ம பண்ண போறோம். பேங்க் ஸ்கிரீன் ஆஃப் வி மாடல் வந்து இப்போ நம்ம டாப்ல இனிஷியலைஸ் பண்ணணும். பிரைவேட் val வி மாடல் கோலன் பேங்க் வி மாடல் பை வி மாடல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேங்க் ஸ்கிரீன் இருக்கா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பேங்க் ஸ்கிரீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வி மாடல் இருக்கும். ஸோ கம்போசபிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். கம்போசபிள் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். கம்போசபிள்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட் டிசைன் தனியாக பண்ண தேவையில்ல. அதாவது ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல் அந்த மாதிரி லேஅவுட் ஃபைல் வேணாம். பட் அது இல்லாமல் எப்படி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா பேங்க் தீம் வந்து செட் ஆயிருக்கும். அதாவது இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு இந்த தீம் வந்து செட் பண்ணுறதுக்காக பேங்க் தீம்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இதுவுமே வந்து ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷனை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிசைனை வந்து கோடிங்லேயே பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து அட் கம்போசபிள் சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்து நம்ம லேஅவுட் டிசைன்ஸ் எல்லாமே நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பேங்க் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா பை வி மாடல் டாட் இப்போ லைவ் டேட்டாவோட லேட்டஸ்ட் அப்டேட் சேஞ்சஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். அது வந்து கம்போஸ்ல எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி கொடுத்தா போதும், லேட்டஸ்ட் சேஞ்சஸ் வந்து நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஆல்ட் என்டர் லான்ச் தி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கம்போஸ்ல இருக்கு. இதை வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே தெரியும் இந்த லான்ச் எஃபெக்ட் உள்ள. ஓகே, இந்த லான்ச் எஃபெக்ட் ஆஃப் யூனிட்னு இருக்குல்ல, ஸோ இங்க என்ன நடக்கும்னா உங்களுக்கு தேவைன்னா இந்த கீ டைப் வந்து எனி இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் டைப் யூஸ் பண்றீங்க, அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து இன்கேஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் டைனாமிக்கா ஸ்ட்ரிங்கோட வேல்யூ செகண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் கோ ரொட்டீன் இருக்குல்ல, அந்த வி மாடல் டாட் பெச் பேங்க் டீடைல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பிளாக்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கோ ரொட்டீன். ஸோ இந்த கோ ரொட்டீன் வந்து என்ன ஆகும்னா கேன்சல் ஆயிட்டு அகைன் வந்து லான்ச் ஆகும். லான்ச் எஃபெக்ட்ல இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா சஸ்பெண்ட் கோ ரொட்டீன் ஸ்கோப் அப்புறம் யூனிட் டைப்னு இருக்கும். அதோட மீனிங் என்னன்னா ஒரு கோ ரொட்டீனை வந்து நீங்க வந்து ஜெட்பேக் கம்போஸ்க்குள்ள யூஸ் பண்ண முடியும். அதாவது ரன் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம யூனிட் டைப்னு கொடுத்துருக்கோம். யூனிட்னா எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் யூனிட் டைப் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க நம்ம கோர்ட்டிங் ஸ்கோப்போ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. இந்த யூனிட்குள்ள பார்த்தீங்கன்னா டம்மியா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அவ்வளவுதான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பட் இதுல இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு விஷயமுமே நம்ம பண்ணவே இல்லை. ஸோ அப்போ என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இங்க ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீ வேல்யூமே நம்ம கொடுக்கல. பிளஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோரூட்டினை வந்து நம்ம இங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கலாம், அதுவுமே பண்ணல. அப்ப என்னதான் இங்க ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த லான்ச் எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது இந்த பெச் பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கா, இது வந்து ட்ரிகர் ஆகும் ஒன் டைம். செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டா நம்ம ஸ்டேட்டுக்கான அந்த கீயோட நேமே எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல ஸ்ட்ரிங் டைப். அதனால திரும்பலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த வேல்யூ அப்டேட்லாம் ஆகாது. ஸோ என்னதான் ஆகும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபெச் பேங்க் டீடைல்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். அதை உங்களால பார்க்க முடியும். இப்போ இப்போதைக்கு லான்ச் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஐல வேல்யூஸை வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸோ
இந்த ஃபங்ஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த Jetpack கம்போசபிள்குள்ள நம்மளால ஒரு யூஐ டிசைனை மேக் பண்ண முடியும். ஸோ அதுதான் எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். காலம் ஆல்ட் என்டர் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வென் ஆஃப் பேங்க் டேட்டா, ஓகேவா? ஸோ இந்த பேங்க் டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா இருந்தா என்ன பண்ண போறோம்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லோடிங் நவ். இப்போ எல்ஸ் பிளாக்ல என்ன பண்ண போறோம்னா, எல்ஸ் பிளாக்ல நம்ம திரும்ப ஒரு காலம் ஸ்பெசிஃபை பண்ணலாம். பண்ணிட்டு மாடிஃபையர் வந்து ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாடிஃபையர்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பேடிங்லாம் செட் பண்ண முடியும். இப்போ நம்ம 10 dpன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட இன்புட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மாடிஃபையர். ஓகே. இந்த பேங்க் டேட்டா டாட் பேங்க் நேம் டெக்ஸ்ட் பேங்க் டேட்டா டாட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த கிரீட்டிங்ஸ் ப்ரிவியூ இருக்கா? ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ரிவியூ தான் பண்ண போகிறோம். நம்ம அந்த பர்டிகுலர் பேங்க் ஸ்க்ரீனை கால் பண்ணா நம்ம வி மாடலை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ அந்த பேங்க் ஸ்க்ரீனுக்குள்ள வி மாடல் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இன்டர்நெட் பெர்மிஷன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். லான்ச் ஆகுது. லோடிங் நவுன்னு இருக்கு. ஓகே. இப்போ வந்து நமக்கு டேட்டா லோட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அபுதாபி இஸ்லாமிக் பேங்க்னு இருக்கு. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பர். ஸோ இந்த பர்டிகுலர் ஏபிஐல இப்போதைக்கு டேட்டா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. மேபி ஃபியூச்சர்ல அவங்க டேட்டாவை சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏபிஐ வந்து என்னோட பர்சனல் ஏபிஐ கிடையாது. ஸோ கமர்ஷியலா யூஸ் பண்ணக்கூடிய ஆன்லைன் ஏபிஐஸ், ஃப்ரீ ஏபிஐஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து சேஞ்சும் ஆகலாம். ஸோ எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.